ஹாய் பாப்பாவுக்கு காடை தான் கொடுக்க போகிறோம் இன்றைக்கி சமைச்சு. எப்படின்னு பார்க்கலாம். நான் அந்த பீஸ் மட்டும் இது லெக் பீஸ் ஏன் காமிக்கிறேன்னா அதை மட்டும் காமிச்சேன் யாரும் நம்ப மாட்டீங்க. ஏன்னா பார்க்க சிக்கன் மாதிரி இருக்குல்ல, அதனால நான் கடலெண்ணெய் செக்கில் உள்ள கடலெண்ணெய் எடுத்துக்கிட்டேன். வெங்காயம், பின்ன காடை பொடிசாக அதோட பீஸ் வெட்டிட்டு பொடிசாக வெட்டி மஞ்சள் கலந்து வச்சுட்டேன். இஞ்சி பூண்டு சோம்பு அரைச்ச பேஸ்ட்டும் எடுத்து, மிளகுத்தூளும் சின்ன ஜீரக பவுடரும் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு மஞ்சத்தூள் எடுத்துக்கிட்டேன், உப்பு எடுத்திருக்கேன். செஞ்சிடலாம். கடலெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கடலெண்ணெய் ஊற்றிட்டு கடலெண்ணெய் நல்லா சூடாகட்டும். நான் குக்கர் ஃபஸ்ட்டே வச்சனால கடலெண்ணெய் சூடாக்கிச்சு. சோம்பு கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டேன். சாரி, நான் இஞ்சி பூண்டு சோம்பு போட்டு அரைக்கலை இந்த தடவை, மறந்துட்டு சோம்பு போட்டேன்னு சொல்லிட்டேன். சோம்பு போடலை, இஞ்சி பூண்டு மட்டும் அரைச்சிருக்கேன். அதனால சோம்பு போட்டுட்டு சின்ன வெங்காயம் தான் இவ்வளோ நீளமாக இருக்குது, பெருசு பெருசாக இருந்துச்சு சின்ன வெங்காயம். அதனால அது கொஞ்சம் ரெண்டாக மட்டும் கீரி போட்டுக்கிட்டேன். சோம்பு வெங்காயமும் நல்லாவே வணங்கட்டும். இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நான் ஏன் அப்படி சொன்னேன்னா, நான் எப்பயுமே இஞ்சி பூண்டு கூடயே சோம்பு அரைச்சிருவேன். இந்த தடவை அரைக்கலை, ஏன்னா மற்றதுக்கு எடுக்கிறனால அரைக்கலை. சாரி, அதனால தான் மாற்றி சொல்லிட்டேன். வெறும் இஞ்சி பூண்டு மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம். சோம்பு அதனால நான் முழுசாக போட்டேன். எப்பயும் சீரகம் போடுவோம், இந்த தடவை சோம்பு போட்டிருக்கோம். இதான் காடை நான் மஞ்சளில் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். மஞ்சளில் ரெடி பண்ணினா மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருந்தேன். அதனால் நான் அதை அப்படியே போட்டுட்டு கிண்ட ஆரம்பித்தாச்சு. இதுவும் அந்த எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறம் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் சீரகத்தூள் எல்லாம் போட்டுக்கலாம். உப்பு நம்ம ரைஸ் ஆல்ரெடி வேக வச்சு போட்டனால நமக்கு எந்தளவு வேணும் பார்த்துட்டு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. நான் உப்பு ரைஸில் இருக்கிறதுனால நான் இதுக்கு மட்டும் அளவாக உப்பு போட்டுக்கிட்டேன். உப்பு மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்ருங்க. பிளாக் கலரில் இருக்குதுன்னு நினைக்காதீங்க, பெப்பர் தூள் போட்டதுனால. இது ஒரிஜினல் பெப்பரு, நம்ம இடத்துல உள்ள பெப்பர், அதனால அது அப்படி தெரியுது. பிளாக் கலர் அடியெல்லாம் பிடிக்கல, ஒரிஜினல் பெப்பரு, அதனால இப்படி இருக்குது. நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. வணக்கி விட்டுட்டு இதுக்கு வேணுங்கிற அளவுக்கு நான் எப்பயுமே நான்வெஜ் செஞ்சு கொடுக்கும்போது புதினா போட்டு கொடுப்பேன், கொஞ்சம் ஜீரணம் ஆகிறதுக்கு. புதினா இல்லாதனால நான் கொத்தமல்லி தழை நிறையா போட்டுட்டு ரைஸும் போட்டு நல்லா கிண்டி ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டேன். அங்கே பாருங்க, இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி கூட இருந்துச்சு, அதையும் போட்டு நல்லாவே கிண்டி எடுத்துக்கிட்டேன். சாப்பாடு கொஞ்சம் அந்த இதில் பாத்திரத்தில் பிடிக்க ஆரம்பிச்சிடும், அதனால கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு இதுக்கு வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டு நான் 10 விசில் விட்டேன். ஏன்னா சிக்கனு மட்டன் மாதிரி இல்லை, இது பார்க்க சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் 10 விசிலாவது விடணும், அப்போ தான் வெந்து கிடைக்கும். 10 விசில் விட்ட கடவு இப்படி கிடச்சிச்சு. இதை நான் அப்படியே ஜாரில் மாற்றிட்டு ஒரு அடி அடித்து நம்ம கூழ் கொடுக்குற மாதிரி அந்தளவுக்கே நான் ஒரு அடி அடிச்சுட்டு பாப்பாவுக்கு அப்படி தான் கொடுத்தேன். இங்கே பாருங்கள், ரொம்ப சூடு. நான் வேணால் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப சூடு. அப்புறம் பிடிக்க முடியல வச்சுட்டு நல்லாவே வெந்திருந்துச்சு. 10 விசிலுங்கும் போது நல்லா வெந்திருந்துச்சு. அப்புறம் மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு இதை தான் சாப்பிட கொடுத்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.